வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சாதத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதமாக இருந்தாலும் சரி, அதனுடைய அந்த நீராகாரமாக இருந்தாலும் சரி, மருத்துவ நன்மைகளை கொடுத்து தான் தீரும். இதனால தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க காலையில் பழைய சாதத்தை எடுத்துக்குவாங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் அதிக நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாக வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் அவங்களுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்கு. ஸோ நாமளும் காலையில் வெறும் வயிற்றில் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதங்க. பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை ஆற்றி அல்சரை குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம்ம அந்த சாதத்தை நொதிக்க வைக்கும் போது அதில் ஏராளமான நுண்ணுயிர்களும் நுண்ணூட்டச்சத்துக்களும் உற்பத்தி ஆகும். இது நம்முடைய உடல்ல பிஹெச் உடைய அளவை மேம்படுத்துறதோடு குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய உற்பத்தியுமே நமக்கு ஊக்குவிக்குங்க. ஸோ இதனால எப்போதுமே நமக்கு அந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும்னா பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுதுன்னா முதல்ல நீங்க நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்க, போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காம இருக்கீங்க அப்படின்றத அர்த்தம். இப்போ நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்த செய்வதோடு ஆரோக்கியமான குடல் இயக்கத்திற்குமே உதவி செய்யும். அதுக்கு நம்ம பழைய சாதம் எடுத்துக்கணும். பழைய சாதம் மிகச்சிறந்த மலமிளக்கியாக செயல்படுது, வளர்ச்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்குது, குடல் இயக்கங்கள் சீராக இருக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், அஜீரண கோளாறு போன்ற எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே வராமல் தடுக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதத்தால் முடியும். அதனால நம்ம அந்த செரிமான மண்டலத்தையே வலுப்பெற வைத்துக்கொள்ளணும், குடல் வயிறு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும்னாலே பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதம் மற்றும் அதனுடைய அந்த வடிகட்டிய நீர் தலைமுடிக்கும் சருமத்திற்கும் போதிய ஊட்டச்சத்தை கொடுக்கிறதோடு சருமத்தை வயதான தோட்டத்திலிருந்து மாற்றி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யுது. சருமத்தில் கோலஜன் உற்பத்தி அதிகரிக்க செஞ்சு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சருமத்திற்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்குது. எப்போதுமே வறண்ட சருமம் இல்லாமல் நீரேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியான சருமத்தை கொடுக்குது. இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். நமக்கு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவான சருமம்லாம் இருக்காது. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான சருமத்தை நம்ம பெற முடியும். அதுவும் எங்கான ஒரு ஏஜ் மாதிரி நம்மளை எப்போதுமே காட்டிக்கணும். வயசே அதிகமாக ஆனால் கூட வெளிப்புற தோற்றம் நமக்கு தோள்கள் நெகிழ்வுத்தன்மையோடு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சருமத்தை பராமரிக்கணும்னா பழைய சாதத்தை எடுத்துக்கலாம். அதே போல் பழைய சாதத்திலிருந்து வடிகட்டிய நீர் தலைமுடிக்கு ஒரு இயற்கையான கண்டிஷனராக செயல்படுதுங்க. தலைக்கு நீங்கள் ஷாம்பு பயன்படுத்தி தலையை அலசினதுக்கு அப்புறம் இந்த பழைய சாதம் இருக்குங்க இல்லையா, அதை நொதிக்க வைத்த அந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றி தலையை அலசினீங்க அப்படின்னா தலைமுடி உறுதியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நீங்கள் பெறுவீங்க. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதம் நீராகாரம் இருக்குங்களா தலைக்கு பயன்படுத்துறது, அதில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடியினுடைய வளர்ச்சியை தூண்டுவதற்குமே உதவிகரமாக இருக்கும். இதனால முடி சருமம் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்குங்க. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நீராகாரம் இருக்குங்க இல்லையா, இது பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுக்கறதால பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குதுங்க. இப்போ பழைய சாதம் மற்றும் அதை ஊற வைத்திருக்கக்கூடிய அந்த நீராகாரத்தில் புளிச்ச தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் போது அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை நம்ம பெற முடியும். சாதம் ஊற வைத்த தண்ணீர் சாதாரண தண்ணீரை காட்டிலும் ஊட்டச்சத்துக்கள் இருந்தது. இப்போ வேக வைத்த சாதத்தை குறைந்தது 12 மணி நேரம் நம்ம நொதிக்க வைக்கும் போது வழக்கமாக சாதத்தில் கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்தினுடைய அளவை விட 21 மடங்கு இரும்புச்சத்து அதிகமாக கிடைக்கிறதாக தான் ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அப்போ பொதுவாக 100 கிராம் அரிசி சாதத்திலிருந்து 3.4 மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்தை நம்மளால் பெற முடியும். இதுவே 12 மணி நேரம் நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதத்தில் அந்த இரும்புச்சத்தினுடைய அளவு 73.91 மில்லிகிராம் அளவுக்கு கிட்டத்தட்ட 203% அதிகரிக்கும். இரும்புச்சத்து போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்கும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் நமக்கு இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபின் நம்முடைய உடலுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதால அனீமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை நோய் நமக்கு இருக்கவே இருக்காது. அந்த நோய் இருந்தாலுமே நம்ம குணப்படுத்திக்கலாம், மீண்டும் வராமல் தடுத்துக்கலாம். இதனால அந்த ரெட் பிளட் செல்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஹீமோகுளோபினோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரத்த சோகை பிரச்சனை அந்த அதனுடைய அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலி, சோர்வு, கவனமின்மை, குமட்டல், வாந்தி இதிலெல்லாம் விடுபடணும்னா பழைய சாதம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதத்திலிருந்து அதிக அளவு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி சத்து உருவாகுது. விட்டமின் டி சத்து நமக்கு
எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா இந்த விட்டமின் டி தான் எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை வந்து உறுதியாக வைக்குது. அப்போ அதிகப்படியான உடல் சோர்வுகளை விட்டமின் டி தீர்க்கும். இப்போ தொடர்ந்து நீங்கள் பழைய சாதம் எடுத்துக்கொள்ளும் போது வயிற்றில் அந்த அமிலத்தன்மையும் வாயுவும் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது உடலை எப்போதுமே நீங்கள் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம். இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கோடை காலங்களில் கூட தொடர்ந்து பழைய சாதத்தை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் சூடுகள்லாம் அதிகப்படுத்தப்படாமல் குளிர்ச்சியாக உங்களுடைய உடல் இருக்கும். சுறுசுறுப்பாக அன்றைய நாட்களில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நிறைய மருத்துவமைகளை பெறணும்னா ஒரு பழக்க வழக்கமாக காலையில் வெறும் வயிற்றில் அந்த பழைய சாதத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்று ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடியதாக இருங்க. நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.